எங்கள்ட்ட பிரச்சனையை ரொம்ப இழுத்தடிச்சுக்கிறாங்க, அதனால இப்போதைக்கு கட்டாதீங்க என்று நீங்கள் சொல்ல நினைத்தால் அந்த கரசேவையை நாங்கள் கையில் எடுப்போம். எங்களுக்கு ஒரு மாதம் போதும் அந்த இடத்தில் பாடசாலை உருவாக்க முடியும். அந்த ஊரில் 4 பேர் 4 லட்சம் பேர் எதிர்த்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நாங்க ஜனநாயக வழியில ரோட்ல நின்று கேட்கிறோம். இன்றைக்கும் இந்த கயவர்கள் ஜனநாயகத்தை மதிக்காமல் இருக்கிறார்கள். எந்த முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக அந்த பெண் வக்கீல் ஏதோ சட்டம் படிச்ச உடனே பெரிய மார்க்கண்டேயன் கட்சிங்கிற மாதிரி நினைப்பு. ஓரளவு மண்டையில மசாலா கிடையாது. ஏண்டா சட்டம் படிச்சிருக்கிறவன் உள்ள போய் பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? ரோட்ல இருந்து சாலை மறியல் பண்ணக்கூடிய சதிகாரர்கள், ஒரு ஜனநாயகத்தை மதிக்கிறதுக்கு துப்பு கட்டவர்கள், தான் படிச்ச சட்டத்தை தானே நிறைவேற்ற வக்கில்லாத வக்கற்றைய வகையராக்கள், இவர்கள் உரிமையை பற்றி பேசுவார்களா? அப்ப நாங்க ஜனநாயக வழியில கட்டுப்பட்டு நிதானம் காத்து 10 வருஷம் எவனாவது காத்திருக்கானா? 10 வருடங்கள் கழிந்திருக்கிறது. இன்றைக்கு அந்த மக்கள் எங்கள்கிட்ட முழுசா ஒப்படைச்சிட்டாங்க. இதை நாங்க சிதம்பரத்தோடு விடுறது கிடையாது. இந்த பிரச்சனை இன்றோடு முடிவு கட்டப்படவில்லையானால், இந்த மக்களுக்கு அந்த ஆரம்ப பாடசாலை கட்டியமைக்கப்படுவதற்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லையானால், இந்த பிரச்சனையை நாங்கள் கையில் எடுத்து ஒரு பக்கம் கரை சேவை போராட்டத்தை நடத்தினாலும், இன்னொரு பக்கம் முஸ்லிம்களின் வழிபாட்டு உரிமையை தடுக்கும் இந்த கயவர்களை ஒத்துழைக்கின்ற காவல்துறையை எதிர்த்து தமிழகம் திணறும் என்பதை உங்களுக்கு இறுதி எச்சரிக்கையாக சொல்லி என்னுடைய இந்த கண்டன உரையை பதிவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கோஷத்தோடு கலைவோம். ஏன்னா வழிபாட்டு விஷயத்தில் மெத்தன போக்கை கடைபிடிக்கும் வருவாய்த்துறையை கண்டிக்கிறோம். விடவே மாட்டோம். ஆண்டுகள் பல ஓடினாலும் தடைகள் பல வந்தாலும் லால்புரம் ஊராட்சியில் எம்ஆர்வி நகரில் முஸ்லிம்கள் என்ற சொந்த இடத்தில் பாடசாலை அமைக்காமல் ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம்.
இந்த நாட்டுடைய தனித்தன்மையை காப்பாற்றுவதற்காக இந்த கொதிக்கிற வெயிலை பார்க்காமல் இந்த சத்தியத்தை இங்கே பூமியில நிலைபெற செய்ய வேண்டும் என்பதற்காக திரண்டு வந்திருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக அனைத்து வகையிலும் நல்லுதவிகள் புரிந்து உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மாவட்ட கிளை நிர்வாகிகளுக்கும் அனுமதி அளித்து பாதுகாப்பு தந்த காவல்துறையினருக்கும் மற்றும் ஒலிபெருக்கி அமைத்து தந்த நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் மேலும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த எச்சரிக்கை மணியை வாங்கி ஒலிக்க செய்த எல்லாம் வல்ல அல்லாஹ் ரஹ்மானுக்கும் எங்களுடைய உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அவங்க அனைவருக்கும் அல்லாஹ் மிகச்சிறந்த கூலியை தந்தருவானாக. அடுத்ததாக இந்த சமுதாயம் போராட்டத்திற்கு செலைத்த ஒரு சமுதாயம் அல்ல. வருகிற 27ஆம் தேதி இந்த சமுதாயத்தை சீரழிக்கிற மதுக்கடையை, நாசகார மதுக்கடையை அப்புறப்படுத்துகிற ஒரு போராட்டம், மதுக்கடைக்கு பூட்டு போடுகிற போராட்டம் வருகிற 27ஆம் தேதி வைக்கப்பட்டுள்ளது. இதே ஒரு சிதம்பரம் கஞ்சி தொட்டி அருகில் உள்ள மதுக்கடை. இதே ஆக்ரோஷத்தோடு எல்லோரும் திரண்டு அலைகள் போல் வருமாறு கேட்டுக் கொள்கிறோம். எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் துஆ செய்து கலந்து போங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. முதல்ல பெண்களுக்கு வழிவிடுங்க. பெண்கள் சென்ற பின்னாடி ஆண்கள் செல்லுங்க.